ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். இதே சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இதை விட இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு 10-15 பல்லு பூண்டு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகவே இருக்கட்டும். அந்தளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். வாங்க இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா காயட்டும். வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கினா போதும். ரொம்பலாம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து கறி எடுத்து இதில் வந்து சேர்த்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதையும் நம்ம கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இதுவும் கொஞ்சம் லைட்டாக வதங்குறதுக்காண்டி நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிடையாது. ஒரு 2 to 3 நிமிஷம் அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துலாம். வாங்க மசாலா பொருள்லாம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக இதையும் நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். நல்லா பெரட்டி விடுங்க. அந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு பெரட்டிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நிறைய தேவைப்படாது. லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் நான் அலசி சேர்க்குறேன். அது தண்ணி சேர்க்காமல் கூட நம்ம வந்து செய்யலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லேயே நமக்கு வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நான் லைட்டாக அலசி சேர்த்துருக்கேன். இதை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மூடி வேக வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி பாதி வற்றிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். மறுபடிக்கும் நம்ம வந்து மூடி நம்ம வந்து இதை வந்து மறுபடிக்கும் வேக வச்சிடலாம். இந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா பிரண்டு வர வரைக்கும் நமக்கு வந்து வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பிரண்டு வந்துருச்சு பாருங்கள். அந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி அந்த சிக்கனோட போய் சேர்ந்துருச்சு. இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம லைட்டாக வச்சு அதை பிரட்டி எடுத்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு போதுனா கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்குது. சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோட சேனல்